எல்லாரும் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்நேரம் அவங்க அப்பாவும் இருக்காரு. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் வருது. ஃபோன் அட்டெண்ட் பண்ணுறாங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு, "அப்படியா பேப்பர்லையா? சரவணாக்கா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு பேப்பர ஃபோன் பேசிட்டு வச்சிடுறாரு. பேப்பர பார்க்குறாரு. "என்னங்க என்னாச்சு?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. வந்து டீ குடுத்துட்ருக்காங்க. "இல்ல சரவணாக்கு வந்து பொண்ணு வேணும்னு சொல்லி ஏதோ பேப்பர்ல விளம்பரம் வந்திருக்கதா பொண்ணு வீட்டுக்காரங்க பேசுகிறாங்களே" அப்படின்ட்டு பேப்பர்லாம் எடுத்து பார்க்குறாரு. "சரவணாக்காப்பா பொண்ணு வேணும்னு போட்டிருக்கீங்களாப்பா? எப்பப்பா போட்டீங்க நீங்க?" அப்படின்னு அவங்க தங்கச்சியும் கேட்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறாங்க. "ஆமா இந்த போட்டிருக்கு. இது யாருடா போட்டா?" அப்படிங்கிறாங்க. பக்கத்துல செந்திலும் அவங்களுடைய மாமாவும் இருக்காங்க. நான் தான் போட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு மழுப்புறாரு. அவர் மாமா வந்து ஐயோ போச்சு திட்ட போகிறாங்க உங்க அப்பா அப்படிங்கிறாங்க. அவர் பார்த்துட்டு, "டேய் பரவாயில்லடா வாழ்க்கையிலே உருப்படியான காரியம் ஒன்று பண்ணியிருக்கீங்கன்னு அது இதுதான்டா பண்ணியிருக்கீங்க நீங்கன்னு." "அப்படியா மாமா உங்களுக்கு சந்தோஷமா ஹாப்பியா?" அப்படின்னு சொல்லி செந்திலும் சேர்ந்து தான் போட்டோம்னு சொல்லி செந்திலையும் உள்ளே இழுத்து விட்டுறாரு. சரி சரி இப்போ தான் உருப்படியான காரியம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் மாமா தரகர் மூலமாக நம்ம தேடி பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இப்போதைக்குள்ள வராத மாதிரி இருக்குது. அதனால நம்ம இந்த மாதிரி பேப்பர்லேயும் போடுவோம். பேப்பரில் பார்த்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் கேட்பாங்க.